ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் வந்து போயிட்டு வந்திருந்தோம். அந்த ட்ரிப்புக்கு வந்து நான் சென்னையிலேருந்து நான் கிளம்பி போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு வந்தது வந்து ஊட்டிக்கான ஒரு ட்ரிப்பு, ஒரு 2 days ட்ரிப்பு தான். ஒரு 2 day அதுக்கப்புறம் 1 night ஸ்டே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையிலேருந்து கிளம்பி போயிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 month பிஃபோராகவே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து நான் ஒரு 2 days பிஃபோராக என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறப்ப, ஆமாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த டேட்லாம் சொல்லியிருந்தார். 14th மார்னிங் வந்து ஈரோட்லேருந்து வண்டி கிளம்புற மாதிரி சொல்லியிருந்தார். அதனால் நான் வந்து 13th நைட்டு வந்து நான் ஈரோடுக்கு வந்து நான் போகணும். அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்குறப்ப ஸோ வேப்பம்பட்டிலேருந்து திருவள்ளூர் போயிட்டு திருவள்ளூர்லேருந்து நம்ம ட்ரெயின் ஏறிக்கலாம், ஜென்ரல் டிக்கெட் நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணி நான் வந்து போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் தான் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. எப்பயுமே நம்ம வந்து ஹவுஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தாலோ இல்லைனா நம்ம வந்து ஓனாக வாங்கினா கூட ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க மாதிரி வாங்கிக்கிட்டால் நமக்கு நல்லது. நான் அதனால தான் நான் இந்த வேப்பம்பட்டு வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட திருவள்ளூர் ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் போகுது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜங்ஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டால் நமக்கு நல்லது. இந்த மாதிரி ட்ரிப்புக்கு எப்பயாவது போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு நம்ம பக்கத்தில் இருக்க அந்த ஜங்ஷனில் நம்ம போய் ஏறிக்கலாம். ஸோ மறுபடியும் ட்ராவல் பண்ணி நம்ம சென்ட்ரல் வரையும் போக தேவையில்லை. ஆனால் ஒரு சில எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து டைரெக்டாக வந்து போயிடும், திருவள்ளூர் வந்து நிற்காது. அதையும் செக் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவள்ளூர் ஸ்டேஷனில் வந்து நின்றுது. ஸோ இப்படி இல்லாத பட்சத்தில் நான் வந்து சென்ட்ரல் போகணுன்னா டைம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி பிடிக்க முடியாமல் போயிட்டு இருந்திருக்கும். கரெக்டாக நான் வந்து இங்கே வேப்பம்பட்டிலேருந்து திருவள்ளூர் நான் வந்துட்டேன். இங்கே வந்து நான் 1 hour வந்து வெயிட் பண்ணேன். ஸோ இது எனக்கு கரெக்டாக தெரியாமல் போச்சு. நான் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் வந்து லேட்டாக கூட கிளம்பியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது நல்லாவும் இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நான் வந்து போயிருந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த ட்ரெயின் வந்து நான் திருவள்ளூரில் ஏறியிருந்தேன். 13 அக்டோபர் வெள்ளிக்கிழமை நைட்டு 11:45 கரெக்டாக வந்து ஷார்ப்பாக வந்திருந்தது. ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஒரு 5:45 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈரோடு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஈரோடு ரீச் ஆனதுக்கப்புறம் எடுத்த அந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜென்ரல் டிக்கெட் தான் எடுத்திருந்தேன், ரிசர்வேஷன் எடுக்க முடியாது. ஸோ 150 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ சென்னையிலேருந்து இந்த ஈரோடு வரத்துக்கு ஜஸ்ட்டு 6 hours ட்ராவல் தான். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து வரணுன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும். நான் திருவள்ளூர்லேருந்து நான் ஏறினதுனால 6 hours வந்து இறங்கிட்டோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் ஒரு 1 hour இல்லைனா ஒரு 45 minutes வந்து எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். ஸோ ட்ரெயினில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ வந்து ஆரம்பத்தில் நிற்க கூட இடம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உட்கார்ற மாதிரி ஆச்சு. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஜோலார்பேட்டை அரக்கோணம்லாம் இறங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் அங்கே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 hours ட்ராவல்க்கெல்லாம் கொஞ்சம் ரிசர்வேஷன் இல்லாமல் நம்ம ஜென்ரலில் போனால் கூட கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் கூட கிடச்சிது. ஸோ ட்ரெயினில் வந்து புதுசாக நிறைய பேர் கூட பேசவும் முடிஞ்சது. அதே நேரத்தில் இந்த ட்ரிப்பில் வந்து புதுசாக நிறைய பேரை வந்து பார்க்க முடிஞ்சது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போனால் நமக்கும் நல்லா தாங்க இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காசும் செலவு பண்ண வேண்டியது தான் இருக்குது. ஸோ அந்த காசெல்லாம் செலவு பண்ணுறது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ட்ரிப்பில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் பேசுகிறோன்னா அந்த சந்தோஷம். அதே மாதிரி அந்த ட்ரிப்பில் நம்ம நிறைய இடத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதை சுற்றி பார்க்குறப்ப நம்ம மைண்ட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகுது. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு சைடெல்லாம் நான் அவ்வளோவா ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இந்த ஈரோடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து இறங்கியிருக்கேன். இந்த ஈரோடு வந்து நம்ம ட்ரெயின் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம நடந்து வந்து அந்த அண்டர் கிரவுண்டில் அந்த சப்வேல வந்து நம்ம நடந்து போனால் நமக்கு வெளியில் வந்து வர மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ அந்த பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அது ஏர்போர்ட் மாதிரியே இருந்தது எனக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தது அந்த இன்டீரியர்ஸ் எல்லாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ நிறைய கூட்டம் வந்து அங்கேருந்து இறங்கி வெளியில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் மேபி வந்து ஊட்டிக்கெல்லாம் கூட போகலாம் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஜங்ஷன்லேருந்து கூட போகிறாங்க போல். ஸோ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு வந்து கிளம்பி வந்திருந்தாங்க போல். எனக்கு அவங்களோட காண்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கல. நான் ஃபைனலாக தான் நான் டிசிஷன் எடுத்து நான் வந்து கிளம்பி வந்திருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஏறி இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து பேசிக்கிட்டே வந்ததில் எனக்கு டைம் போனது தெரியல. ஸோ நாங்கள் 2 பேரும் நாங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு நாங்கள் நடந்து நாங்கள் ஈரோடுக்கு அந்த ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டேஷனுக்கு வெளியில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வேன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போல். அந்த வேன் மூலமாக இங்கே ஈரோட்டில் இருந்து எல்லாரையும் பிக்கப் பண்ணதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்து கிளம்புற மாதிரி ஐடியா. ஸோ இந்த கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிசர்ச் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நெட்டில் வந்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ் வரையுமே ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து செட் ஆகுமா என்னென்னு வந்து புரியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால் டக்குன்னு நான் ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் தான் ரொம்ப சிம்பிளாக நான் எடுத்துகிட்டு நான் இந்த இது இருக்கு இல்லையா அந்த பேக் பேக்லேயே நான் கொண்டு போயிட்டேன். ஸோ எல்லாமே இந்த ஜர்க்கின், இந்த ஸ்வெட்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க முடியல, அரேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஸோ நான் அப்படியே வந்து ரொம்ப சிம்பிளாக நான் கிளம்பி போயிட்டேன். அங்கே குளிரில் வந்து என்ன அவஸ்தைப்பட போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டூ மச்சாக இல்லை. அதே மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் தான் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைம்லலாம் ரொம்ப குளிராக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கவலைப்பட வேண்டியது இல்லாமல் இருந்தது. முக்கியமாக ட்ரெயின் வந்து எதுக்கு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனது வந்து வீக்கெண்டில். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க போல். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரஷ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நான் ஃப்ரைடே நைட்டு வந்து நான் ஏறுறேன். அதனால் ஃப்ரைடே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஏறி அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஒரு 2 days வந்து ஸ்டே பண்ணிவிட்டு பேக் வந்து வராங்க இல்லையா. அதனால் அப்படி இருக்கப்போ கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்து பேச்சுலர்ஸாக தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அவங்க எல்லாருமே வந்து சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ வந்து லீவுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ சாட்டர்டே சண்டே லீவுக்கு வந்து அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சென்னை வந்து வர மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க போல். அதனால தான் இந்த மாதிரி டைமில் நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. பட் மேக்ஸிமம் உங்களுக்கு இடம் கிடச்சா கொஞ்சம் அட்லீஸ்ட் நீங்கள் கீழே உட்கார மாதிரி இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துடலாம். எவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டு இருக்க முடியும்? 6 hours நம்ம நின்றுட்டு வர முடியாது இல்லையா. அதனால் சொல்ல வரேன், மேக்ஸிமம் இந்த மாதிரி கூட்டத்தில் ஏறினா கூட கண்டிப்பாக யாராவது வந்து இறங்கிடுவாங்க. அந்த டைமில் நம்ம அந்த இடத்துல வந்து உட்காந்துடலாம். ஸோ என் கூட வந்த ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கே வேன் வந்து நிறுத்திருக்காங்கன்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா அதை தேடி நாங்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து சென்னையிலேருந்து இறங்குறாங்க. அதனால் அவங்க கூட வந்து நாங்கள் மிங்கிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேனுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு ஜங்ஷன் வெளியிலலாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி இந்த ஊட்டிக்கு இந்த கொடைக்கானலுக்கெல்லாம் நான் வந்து இப்போ கிளம்பி போவானான்றது டவுட்டாக தான் இருந்ததுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணணும்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை போயிட்டு வர மாதிரி ஒரு ரிஹர்சல் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு 2 daysல வந்து நிறைய இடத்த வந்து சுற்றி பார்க்க முடியல. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் வந்து இருக்குது. அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டான்சஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம் அந்த ட்ரிப்பு வந்து. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே வந்து வந்திருந்தாங்க. அதனால் இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கெட் டுகெதர் மாதிரி நல்லா இருந்தது. நல்லாவே வந்து இந்த ட்ரிப் வந்து அமைஞ்சது. ஸோ ஈரோட்லேருந்து எல்லாரையும் பிக்கப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காஃபி எல்லாம் கூட குடிச்சிட்டு போயிருந்தோம். அங்கே ஒரு சின்ன கடையில் வந்து நாங்கள் குடிச்சிருந்தோம். நல்லாவே இருந்தது. ஸோ அந்த இடத்துல எடுத்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே அக்கமடேஷன் போனதுக்கப்புறம்லாம் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி சுட சுட வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈவன் ட்ராவலில் கூட பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து ஊட்டி போகிறப்ப நடுவிலலாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. டேஸ்ட் வைஸ் என்ன ப்ராப்ளம்னா அவங்க நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. நான் பியூர் வெஜிடேரியன்ன்றதுனால அதெல்லாம் நல்லா டேஸ்ட் பண்ண முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்குள்ள இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் more videos from my channel playlist. So see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.